வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தான் வந்து சொல்லுச்சு, புரிஞ்சுங்களா? ஆம் ஆத்மி இல்லை, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முந்தைய தமிழக தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தமிழக அரசியல் கலவை மாறப்போகுது. ஏன்னா 108 சீட்டு வந்திருக்கு, இந்த 10 சீட்டு 5 சீட்டுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே இவ்வளோ சீட்டு ஜெயித்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா சில கருப்பாடுகள் வந்து அவங்க தொகுதியில் வந்து சரியாக வேலை செய்யாதனால தான் வந்து இது ஆச்சு அப்படின்றது என்னோட சந்தேகம். 90% ஓட்டு வந்து விஜய்க்காக போட்டாங்க. விஜய் வந்து எந்த இடத்துல சொன்னானோ விஜய்க்காக மட்டும்தான். விஜய் எலெக்ஷன் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறுதி பெருமாள் மேலே ஜெயிப்பார். 95% பவுல் ஆகும், புரிஞ்சுங்களா? பஸ் எல்லாருமே முன்னாடியே புக் பண்ணுவாங்க, முன்னாடியே வந்து பிளான் பண்ணுவாங்க. டிஎம்கே திரும்பவும் பார்த்தீங்கன்னா 20 சீட்டு தான். வைத்திய பிள்ளைகளுக்கு வணக்கம். தமிழகம், ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகள் தாவேகாவுக்கு சாதகமாக கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாட்டியும் கூட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து விவாதங்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, தாவேகாவுக்கு ஆதரவாக பேச வரக்கூடிய திரு ஆரோக்கிய சதி சமூக இருக்கா வட்டம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார், மகிழ்ச்சியா இருக்கீங்க? எப்படி கொண்டாடுனீங்க? சந்தோஷமா இருக்குது. எப்படி கொண்டாடுனீங்க? நல்லா கொண்டாடணும் சார். யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி, ஆனாலும் கூட தனிப்பெரும்பான்மையான ஒரு கிடைக்கல. எப்படி அடுத்த தாவேகாவோட நகர்வு எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சிக்கு தேவையான சீட்டுகள் எங்கேருந்து பெறப்போகுது? ஒருவேளை மறுபடியும் தமிழகம் தேர்தல் சந்திக்க போகுதா? கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகுதா? அப்படின்ற மாதிரியான பேசுபொருள்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை வாங்குவதற்கு, அது மீன்ஸ் ஆதரவு கொடுப்பதற்காகவும் பேசலாம்னு சொல்லப்படுது. இங்கிட்ட அதிமுக கூட்டணி கூட ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது ஒரு விஷயத்த. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இன்னும் ஒரு 10 சீட்டு தேவைப்படுறன்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளி தட் இஸ், ஏன்னா ராகுல் காந்தி வந்து நல்ல உறவில் இருக்கார், வாழ்த்துனா சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அங்கே ஒரு சீட்டு ப்ளஸ் இந்த கம்யூனிஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசை பற்றி, புரிஞ்சுங்களா? பணி நியமனமே செய்யலை, டெம்பரவரி எம்ப்ளாயிஸே போட்டு இவங்க பாட்டு ஓட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஓகேங்க. ஸோ அங்கே கூட்டணியை வந்து மதிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்து விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி தான் நான் வந்து நடத்த போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தில் வாஸ் இன்னைக்கு சூழ்நிலைகள் இந்த மாதிரி வந்ததுக்கான அது முன்னாடியே வந்து அவர் சொன்னது வந்து கூட்டணி ஆட்சி எந்தெந்த கட்சினா எங்கள் கூட்டணிக்கு வருதோ அவங்களுக்கு வந்து கூட்டணியில் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ், இப்போ கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் விசிகா, இவங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ விசிகா கிட்டத்தட்ட பாஜகவினுடைய ஒரு ஆதரவில் தான் இப்போ தாவேகா வந்து நிற்கிது, பாஜகவுடைய செயல்பொம்மையாக தான் விஜய் செயல்படுறாரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. அவங்க கூட்டணிக்கு வருவதற்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது? ரெண்டாவது, வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து யாருமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள், அந்த அப்படி நினைப்பு கூட விஜய்க்கு வராது அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த அவரோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் வந்து கூட்டணிக்கு வர முடியாது, ஏன்னா அவர் நின்னது உதயசூரியன் சின்னத்தில், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாதனால அவர் அதை சொல்கிறாரு, புரிஞ்சுங்களா? வாய்ப்பு இருக்க கட்சி இதுனா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து வெளியிலேருந்து சில பேர் ஆதரவு கொடுக்கலாம். இப்போ வந்து 2013 பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி வந்து ஆட்சி அமைச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ கூட நீங்கள் வந்து இல்லை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணாங்க கவர்மெண்ட்டை. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க லோக்பால் திரும்ப கொண்டு வரும்போது காங்கிரஸ் அதை ஏற்றுக்கல, புரிஞ்சுங்களா? அதனால வந்து ஆட்சி கவுக்கப்பட்டுச்சு. அந்த சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி மக்கள் இன்னைக்கு வந்து யார் இருக்காங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி? வருவாங்க சார். இன்னைக்கு 10 சீட்டுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும் போது அந்த 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 நோட்டை வந்து நம்ம வந்து தாவேகா சொல்ல முடியாது, புரிஞ்சுங்களா? அந்த நோட்டை யார் சொல்லணும்? ஆதரவு கொடுக்குறவங்க தான் வந்து சொல்லணும். இல்லை, கேட்கணும்ல, இவங்க தான் ஆதரவு கேட்டால் தான் கொடுப்பாங்க. காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து ஆதரவு வந்து எப்படி கொடுத்துச்சு? ஆம் ஆத்மி இது we have to look on to the past also. வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தான் வந்து சொல்லுச்சு, புரிஞ்சுங்களா? ஆம் ஆத்மி வந்து வாஸ் ரெடி ஃபார் ரீஎலெக்ஷன், வி ஆர் ரெடி ஃபார் ரீஎலெக்ஷன் சொன்னது தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. அன்னைக்கு நிலைப்பாடை வந்து எடுத்திங்கன்னா 2013 வந்து ஆம் ஆத்மி வந்து வி ஆர் ரெடி ஃபார் ரீஎலெக்ஷன் சொல்லுச்சு.
ரைட் டு வேஸ்ட் பப்ளிக் மணி அப்படின்னா, ஏன்னா இப்போ இது எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இன்னொரு பணம் வந்து விரயமாகும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம்னாங்க. அதனால வெளியிலேருந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு ஜெயிச்சதுல யாருன்னா அவங்கவுங்க சிம்பிளில் நின்னாங்களோ அத்தனை பேருமே யோசிக்கலாம். விஜய் கூட்டணி அந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு ஆட்சி அமைக்க விரும்புகிறாரா இல்லை மறுபடியும் நாம தனி மெஜாரிட்டி வரணுன்ற மாதிரியான விருப்பத்தில் இருப்பாரா? இல்லை, என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் வந்து 10 நம்பர்ஸ் தான். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கு இன்னொரு 5 தான். அப்படிங்கும் போது அதை வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வந்து தோழமை கட்சிகளை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல அரசு அமையட்டுமே, எதுக்கு மக்கள் பணத்தை நம்ம வேஸ்ட் ஆகணும் அப்படின்றதுனால என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து தாவேகா தலைவர் எடுக்கிறது தான் கடைசி முடிவு. புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன எடுக்கிறாரோ அவர் டிசைட் பண்ணுவார். இல்லை, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முந்தையே தமிழக அதாவது வேட்பாளர் அறிவிப்பிலேயே தமிழக தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தமிழக அரசியல் கிழமை மாறப்போகுது, ஒரு தொங்கு சபை தான் சட்டசபை வரும்ன்ற மாதிரியான சொன்னார். இப்போ அறிக்கையில் கூட நாங்கள் ரொம்ப நாட்களுக்கு முன் வச்ச அந்த கூட்டணி ஆட்சின்றது தான் இப்போ வந்து மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் சொல்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு பக்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட பாஜகவை எதிர்க்கும் அளவுக்கு தாவேக்காவையும் எதிர்த்திருக்காங்க. அதாவது பாஜகவோட பிம்பமாக செயல்படுறாருன்ற மாதிரி இந்த சூழலை இது ஒற்று போகுன்ற வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்கும், அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, டிஎம்கேல இருந்திருக்காரு. அவங்க இந்த தோழமை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. புரிஞ்சுங்களா? அதுவும் இல்லாமல் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆதரவு கொடுக்குறதுல உண்மை. ஏன்னா 108 சீட்டு வந்திருக்கு. இந்த 10 சீட்டு 5 சீட்டுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏற்கனவே காங்கிரஸ் நீங்கள் நம்ம பேசுகிற நேரத்தில் கூட வந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கலாம். புரிஞ்சுங்களா? அந்த நேரத்தில் ஏன் சொல்லணும்னா இப்போ விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் மிக கடுமையாக சமூக வலைதளங்களும் சரி தொலைக்காட்சி விவாதங்களும் சரி விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காரு. இப்போ தாவேக்காவை விமர்சிச்சிருக்காரு. அந்த கட்சியில் யார் முடிவு எடுக்கணும்? திருமாவளவன் அவர்கள் முடிவு எடுக்கணும். இருந்தாலும் கூட இதெல்லாம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குல்ல. அந்த கட்சியில் இப்போ யார் முடிவு எடுக்கணும்? திருமாவளவன் தான் முடிவு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுமே வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறோம். புரிஞ்சுங்களா? எனக்கே நிறைய விமர்சனம் நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கிறேன். ஆனால் முடிவு எடுக்க வந்து யார்? விஜய் அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ நான் வந்து நான் ஒரு வழக்கறிஞராக நான் பேசிட்டு போனால் வந்து அவர் அது வந்து அது கட்டுப்படுத்தாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றத்துக்கு நம்ம வந்து லெட் அஸ் நாட் டாக் இன் ஏர். புரிஞ்சுங்களா? நான் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதே நான் கிளியராக சொல்லிட்டேன். புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலை வந்து பேசி தான் தீர்க்கப்பட வேண்டும். புரிஞ்சுங்களா? லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு 3 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுங்களா? 108 சீட்டு வந்து எனக்கு என்னோட தனிப்பட்ட ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில கருப்பாடுகள் வந்து தாவேக்கால இருந்து சரியாக வேலை செய்யாமல் போனனாலும் திமுக இவ்வளோ வேட்பாளர்களை ஓகேங்களா அந்த இடத்துலனா வந்து பார்த்தீங்கன்னா சில காசை வாங்கிக்கிட்டு சில கருப்பாடுகள் வேலை செய்யாமல் போனால் தான் இந்த சீட்டு வாங்கிட்டாங்களா இல்லை காசு வாங்கிட்டு வேலை செய்யாம விட்டாங்களா? டிஎம்கேட்ட காசு டிஎம்கே இவ்வளோ சீட்டு ஜெயிச்சது காரணமே வந்து பார்த்திங்கன்னா சில கருப்பாடுகள் வந்து அவங்க தொகுதியில் வந்து சரியாக வேலை செய்யாதனால தான் வந்து இது ஆச்சு அப்படின்றது என்னோட சந்தேகம். புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்லை இன்றைக்கி. ஏன் வந்து என்னோட சந்தேகம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? 10 சட்டையை மாத்திரம் வேட்பாளர். புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு இருக்காங்க. இவங்க ஒரு சட்டை கூட போடாமல் இவங்க வந்து ஓட்டுங்க கேட்க போடாமல். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து தாவேக்கால சில இடத்துல நடந்திருக்கு. அதனால் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் இந்த சக்ஸஸ் மோடாக இருந்தால் கூட இட் இஸ் ஆல்சோ இந்த கரெக்ஷன் மோட். தாவேக்காவும் வந்து கரெக்ஷன் பண்ணி நான் உண்மையிலே நான் வந்து ஒரு நம்பர் நான் சொன்னேன். அதாவது 160 வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹெட் பண்ணுறேன். 140 ஆச்சும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன். இந்த பதிவு செஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் பேக் ஆன் தட். வேட்பாளர்கள் சில இடத்துல வந்து வேலை செய்யவில்லை. புரிஞ்சுக்கலாம்? அதுதான் வந்து ஒரே ஒரு காரணம். இன்றைக்கி வந்து மக்கள் 90% ஓட்டு வந்து விஜய்க்காக போட்டாங்க. விஜய் வந்து எந்த இடத்துல சொன்னாலும் விஜய்க்காக மட்டும்தான் விஜய் விசிலுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் வேட்பாளரும் முக்கியம். புரிஞ்சுக்கலாம்? இப்போ அண்ணன் மரிய வில்சன் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆதவர்ஜன் எடுத்து பாருங்கள், ஜேசிடி பிரபா இங்கே நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? எல்லாரும் வந்து எவ்வளோ கடுமையாக உழைச்சாங்க, எப்படி கேம்பெயினிங் பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க, அந்த வித்தியாசத்துலேயே தெரியும். புரிஞ்சுங்களா? யார் எப்படி கேம்பெயினிங் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் வந்து பசங்களோட அல நனைஞ்சாப்புல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சாங்க.
புரிஞ்சுங்களா? அது ஓட்டு கேட்க வேண்டிய உரிமை வந்து வேட்பாளருக்கு தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? 90% ஓட்டு வந்து இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை வந்து வேட்பாளர்கிட்ட தான் இருக்குது. இந்த வேலையை வந்து சில இடத்துல வந்து வேட்பாளர்கள் சரியாக செய்யலை அப்படின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை தான் நம்ம கரெக்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? சில கருப்பாடுகள் எல்லா கட்சியிலும் இருக்கும். புரிஞ்சுங்களா? தாவேக்கான சில கருப்பாடுகள் இருந்தனால தான் இந்த சூழ்நிலைக்கு வந்து தாவேக்கா தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கும். இப்போ காலையில் இன்னைக்கு வந்து காலையில் திருமாவளவன் அவர்கள், வீரபாண்டி, முத்தரசன் ஆகிய 3 பேர் கூட்டணியாக செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து இடதுசாரிகளும் விசிகாவும் இணைந்தே முடிவு எடுக்கும். ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு குறித்து இது ஒன்றும் முடிவு செய்யப்படலன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களோடு அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்துறாரு. நம் தாவேக்கா இவர்களையெல்லாம் ஆதரவு கேட்கக்கூடிய சூழல்ல இங்கே ஒரு கூட்டணி கட்சிகளுடைய அந்த கூட்டம் என்ன மாதிரியான முடிவை ஏற்படுத்துன்னு நம்புறீங்க? இல்லை, அதுதான் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து கமல் பண்ண சொல்கிற மாதிரி தான். புரிஞ்சுங்களா? நான் அதான் பதில் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இங்கே ஏற்கனவே இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதை திமுக தான் தடுத்ததுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க கூட்டணிக்கு போகிறத திமுக தடுத்தால் தாவேக்காவுக்கான வாய்ப்புகள் என்னவா இருக்குன்றதான் கேள்வியா சார். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். அப்படியே இல்லாட்டினா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இஃப் எனிதிங் எவ்ரிதிங் ஃபெயில்ஸ் அப்படின்னா ரீஎலெக்ஷன்னா இன்னொரு 50,000 கோடி வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது. 95% திரும்ப பவுல் ஆக போகுது. புரிஞ்சுங்களா? அகதி பெரும்பான்மையில் விஜய் ஆட்சி அமைப்பார் ரீஎலெக்ஷனில். இப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் தானே, யார்ட்டையுமே இல்லை நம்பர்ஸ். ரீஎலெக்ஷன் தான் போய் ஆகணும். ரீஎலெக்ஷன் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மையில ஜெயிப்பார். நான் சொன்ன மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யாமல் ஜெயிச்ச சில அமைச்சர்கள்லாம் வந்து தாவேக்காரன் காசு கொடுத்து வேலை செய்யாமல் விட்டான். அந்த இடத்துலனா கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 95% பவுலாகும். புரிஞ்சுங்களா? பஸ்ஸு எல்லாருமே முன்னாடியே புக் பண்ணுவாங்க, முன்னாடியே வந்து பிளான் பண்ணுவாங்க. 95% பவுலாகும். டிஎம்கே திரும்பவும் பார்த்தீங்கன்னா 20 சீட்டு தான் ஜெயிக்கும்னு சொல்கிறேன். இதுதான் என்னோட பதிவு. ரீஎலெக்ஷன் வச்சா சார் இப்பயே திமுக மீது மிகப்பெரிய ஒரு மக்கள் எதிர்ப்பலை இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் ஒரு சுனாமி வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட 60% எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. திமுக கூட 75% இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. அதுதான் சார், அந்த 60 எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாங்கிறது தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இந்த கருப்பாடங்களை வச்சு தான் இந்த 60 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஒரு இடத்துலையுமே ஸ்டாலினுக்கு வந்து வேட்பாளர் வந்து ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா முதல்வரே ஜெயிக்க முடியாதுன்ற போது சில இடத்துல வந்து இந்த கருப்பாடுகள் வேலை செய்யலை. அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க 60 சீட்டு ஜெயிக்கிறதுக்கே ஒரு மக்களை வந்து என்டோஸ்மெண்ட்டே கொடுக்கல. புரிஞ்சுங்களா? இது சில விஷயத்தில் வந்து தாவேக்கால அதாவது கரெக்ஷன் வந்து நம்ம தான் பண்ணணும். புரிஞ்சுங்களா? கரெக்ஷன் வந்து நம்ம தான் பண்ணுறோம். இந்த இதை வந்து நான் தானே சொல்கிறேன். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா என் பிள்ளைங்கள நம்ம கண்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா we have to correct ourselves. நம்ம எல்லாருமே கரெக்டு நம்ம செய்கிறதுனா கரெக்டுன்னு போகக்கூடாது. புரிஞ்சுங்களா? நம்மளும் கரெக்ட் பண்ணிக்கணும். எங்கே மிஸ்டேக் ஆயிருக்குங்கிறத வந்து இப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து தாவேக்கா யோசிக்கும். புரிஞ்சுங்களா? பாக்கி இருக்கிற 108 போக பாக்கி இருக்கிற நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னேன் 10 வேட்பாளர் வந்து ஓட போடுவாருன்னு. அது எடப்பாடியில் மட்டும் தான் நடந்துச்சு. அது ஒன்றா ஆச்சு. புரிஞ்சுங்களா? ஏன்னா புதிய கட்சிகள் புதுசாக வராங்க. புரிஞ்சுங்களா? இவங்க திடீர்னு இவங்க எவ்வளோங்க காசை இறச்சிருக்காங்க? 50,000 கோடி இறச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் கூப்பிட்டு 100 கோடி கொடுத்துருந்தாங்கன்னா என்னங்க போயிருக்கோம்? இந்த வேட்பாளர் வேலை செய்வானா? இப்போ போஸ்ட் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து கவனமாக இருக்க வேண்டியது இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேட்பாளர் லிஸ்ட்டு நல்லவனா கெட்டவனான்னு எப்படி தெரியும்? இப்போ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூட்டமைப்பாக வந்து நாங்கள் நின்று போட்டிட்டு இருந்தோம். புரிஞ்சுங்களா? ஏன் போட்டிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எதிர்ப்பை வந்து நாங்கள் இது பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரிக்கிறவோட we are only spoilers, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். புரிஞ்சுங்க? எங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு வந்து 5,000 கிடைக்கும், 10,000 கிடைக்கும், இல்லைன்னா 5,000 கிடைக்கும். ஆனால் அந்த 10,000 ஓட்டை வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வேட்பாளரே விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அந்த சூழ்நிலையெல்லாம் நான் வந்து அறிஞ்சு தான் பேசுகிறேன். நான் வந்து பிகாஸ் நாங்கள் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதுனால தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? அந்த சூழ்நிலை வந்து விஜய்க்கு நடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் வேலை செய்ய விட மாட்டாங்க. புரிஞ்சுங்க? நாங்கள் வந்து ஒரு 32 இடத்துல நிற்போம். 32 இடம் 40 இடம் வந்து மைனாரிட்டி தொகுதிகளை நோட் பண்ணி அந்த இடத்துலனா நின்று, அதாவது இந்த மைனாரிட்டி ஓட்ஸ்னால் வந்து திமுக வந்து சும்மாவே வந்து சாகுபடி செய்யுது, இவங்க நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். புரிஞ்சால் திமுகவுக்கு போகிற ஓட்டை நாங்கள் தடுப்போம். அப்படி தடுத்துட்டு இருந்த எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சவால்கள் இருந்திருக்கு. அப்படிங்கும் போது தாவேக்கான் மாதிரி ஒரு பெரிய கட்சி ஒரு 234 தொகுதியெலாம் நிற்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு போராட்டம் இருக்கும்.
புரிஞ்சுங்களா? இந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒருத்தனா அடுத்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டோம். புரிஞ்சுங்களா? இந்த வாட்டி நாங்கள் ஏன் போட்டியிடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா விஜய் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து சரிசமமாக சீட்டு கொடுத்தாரு. ப்ரொபோஷனேட் ரெப்ரசன்டேஷன் அவர் விக்ரவாண்டி மாநாட்டில் பேசினாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனி தொகுதின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? தனி தொகுதியை தவிர்த்து பொது தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிற்க வச்சுருக்காரு. புரிஞ்சுங்களா? முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு, கிறிஸ்டின் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. புரிஞ்சுங்களா? இதுவே ஒரு 100 சீட்டுங்க. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எந்த கட்சிங்க பண்ணியிருக்கு? இந்த 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 108 சீட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உடைக்கப்பட்டுச்சு. விஜய்க்கு அகேன்ஸ்டாக அதிமுக திமுக மட்டும் கிடையாதுங்க, எல்லா கட்சியும் ஒட்டுமொத்த கட்சியை மொத்தமாக நிற்க வச்சு 108 சீட்டு வாங்கியிருக்காங்க. ஜாதிகள் உடைக்கப்பட்டுச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொன்ன பொய் கருத்துக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையுமே உடைச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கருப்பாடுகள் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கருப்பாடுகளை வந்து நம்ம வெளியில் தள்ளிட்டோம்னா, புரிஞ்சுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். புரிஞ்சுங்களா? ஃபெயிலியர் ஆகாமல் நம்ம வந்து எங்கே ஃபெயில் ஆனோம், எதுக்கு ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு திரை கவர்ச்சினால தான் வந்து விஜய்க்கு அந்த வெற்றின்றது கிடைச்சிருக்கு, கொள்கை ரீதியோ சித்தாந்த ரீதியோ யாருக்குமே கிடையாது அப்படின்றத மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிச்சுட்டாங்க, மறுபடியும் இவரால் ஆட்சி அமைக்க முடியுமா, அந்த ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவர் நிர்வாகம்ன்ற என்னன்னு தெரியாது, புதியவர்கள் திமுக போன்ற அதிமுக போன்ற கட்சிகள் எதிர்கட்சியாக இருந்து இவர்களுக்கு கூட தாங்கக்கூடிய குடைச்சல்கள், ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை இவர் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி இப்போ முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறது இட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன். புரிஞ்சுங்களா? எதுக்காக வந்து மேண்டேட் வந்து விஜய்க்கு அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னா திரை கவர்ச்சினா கிடையாது. ஓகேங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு, நல்லது பண்ணுவார், எனக்கு இங்கே வந்து காசு சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி விஜய் சொன்ன அந்த வார்த்தையை தான் மக்கள் போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே யோசிச்சு பாருங்கள், படித்தவர்களுக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. 85% போட்டிருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து திரை கவர்ச்சியா? 85% மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இன்னைக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன திரை கவர்ச்சியா? திரும்ப இன்னும் எவ்வளோ நாளுங்க இந்த கேள்வியை கேட்க போறீங்க? மக்கள் மேண்டேட் கொடுத்துட்டாங்கங்க. புரிஞ்சுங்களா? மொத்தமாக 38.5% சொல்லிட்டாங்க. திரும்ப இந்த கேள்வியெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. இல்லை இப்போ ஊடகங்கள்ல சார், ஊடகமே அதான் சார் சொல்கிறேன், ஊடகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் மொத்தமாக சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து மக்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க. புரிஞ்சுங்களா? இவங்க ஆட்சி எப்படி கொண்டு போறாங்கன்ற தெரிய இதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நல்ல முறையில் கொண்டு போவாங்க. இப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்னால் எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக பார்த்தேன், 2-3 தொகுதியில் வேலை செய்யல நான் பர்சனலாக. புரிஞ்சுங்களா? ஐம் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் இன் தோஸ் ஏரியாஸ். புரிஞ்சுங்களா? என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியானா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அடுத்த வாரம் வந்தீங்கன்னா திரும்ப நான் வந்து எனக்கு கிடைச்ச தகவலை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அலிகேஷன்ஸ் நான் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே டாக்குமெண்ட்டோட தான் வைப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க போஸ்ட்டு. நான் வந்து அலிகேஷன்ஸ் வந்து சும்மா வந்து ஐ வில் நாட் த்ரோ த அலிகேஷன்ஸ். இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து தாவேகா தலைமையும் வந்து இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். புரிஞ்சுங்களா? இந்த எந்தெந்த தொகுதியிலனா வேலை செய்யலைங்கிறத பர்சனலாக அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? அதனால் வந்து நான் ப்ரெஸ்ஸில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ சில விஷயங்களை வந்து வி கேன் நாட் எதுனா என் வீட்டில் பேசணும், எதுனா வெளியில் பேசணுங்கிற விஷயம் இருக்குது. என் வீட்டில் பேசுகிறது எல்லாத்தையும் நான் வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம செக் பண்ணும் போது சந்தேகிக்கிறேன் அப்படிங்கும்போது அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை கொண்டு போவோம். புரிஞ்சுங்களா? அவங்க வந்து கண்டிப்பாக இதை இது பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் போடும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தவறுகள் திரும்ப நடக்கக்கூடாது. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி 50,000 போஸ்ட் போடணுங்க. இதுக்கு கீழே உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கமிஷனு, SC/ST கமிஷனு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து சேர்மன் போடணும், சேர்பர்சன் போடணும். புரிஞ்சுங்களா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி அட்வொகேட் ஜெனரல் போடணும். அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இன்றைக்கி 50,000 போஸ்ட்டு போடணும். புரிஞ்சுங்களா? இந்த 50,000 போஸ்ட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிசல்ட்ஸோட ஐடென்டிக்கலில் நம்ம எங்கெங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது தாவேகா வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. புரிஞ்சுங்களா? பண்ணதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக போடுவாங்க. புரிஞ்சுங்களா? எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து எல்லாமே பண்ணல. கவர்னன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரப்ஷன் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு நீங்கள் நடத்துகிற கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? நான் இன்றைக்கி ஒரு டேக்லைன் சொல்கிறேங்க, கான்ட்ராக்ட். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லமேட்டு வந்து கமிஷன் இல்லாத கான்ட்ராக்ட். இதை நீங்கள் டேக்லைனாக போடுங்க. இதுதான் விஜய் அரசு, கமிஷன் இல்லாத கான்ட்ராக்ட். புரிஞ்சுங்களா? இந்த கான்ட்ராக்டை கொடுக்கப்படும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நேர்மையாக வந்து எல்லாருமே செயல்படுவாங்க. புரிஞ்சுங்களா? நேர்மையை மட்டும்தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க.
புரிஞ்சுங்களா? நேர்மையை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. நேர்மையாக வந்து எல்லாருமே செயல்படுவார்கள் இல்லை அப்படின்ற ஒருவேளை ஆட்சி அமைஞ்சிட்டால் கூட அதாவது தாவேக்கா கொடுத்த வாக்குறுதிகள் வந்து இங்கே ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வர மாட்டார்ன்ற தைரியத்தில் அவர் பாட்டுக்கு இஷ்டம் சொல்லிட்டாரு. 6 சிலிண்டரு, 1 பவுன் தங்கம், பட்டுப்புடவை, 2000 ரூபா பணம், மாணவர்களுக்கு 15,000 ரூபாய், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா நிதி பற்றாக்குறை, அவர் சொன்ன மாதிரி 30% கமிஷன் ஆகும் போது அதை எடுத்து கொடுத்தோன்றா கூட இதெல்லாம் சமாளிப்பதற்கு முதல்ல விஜய் அவர் என்ன திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாரு? 200 யூனிட் மின்சாரம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே மின்சார பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறார் அப்படின்றதான் சமூக வலைதளம் சரி மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது சொல்லும் போதே இந்த காசனை எப்படி இந்த விஜய் கொண்டு வருவாங்கிறதே அவர் ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. 30% கமிஷன் போகுது. 30% இல்லைங்க, நான் 50% சொல்லுவேங்க. ஓகேங்களா? விஜய் சொல்றது 30% சார், நான் 50% சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிற 30% வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு போடுற ரோடை வந்து 50 ரூபாய்க்கு போட முடியும். பாக்கி எல்லாமே இவங்க லஞ்சமாக வாங்குறாங்க, புரிஞ்சுக்கலாம். அந்த காசை வந்து இது இந்த மாதிரி இதுக்குன்னா செலவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே அவர் சொல்லிட்டாப்ல, புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் எந்த விமர்சனமே யாருமே ஏன் வைக்கல? ஏன் அதை எதிர்கட்சி எடுத்து பேசலை? புரிஞ்சுங்களா? ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இல்லை அன்னைக்கு ஏங்க ஒருத்தனுமே இதை பற்றி பேசலை? அன்னைக்கு எந்த எதிர்கட்சியுமே இதை பற்றி பேசல. ஏன் பேசலை? புரிஞ்சுங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து கமிஷன் வாங்குறாங்கங்கிறது ஊர்ஜிதப்பட்ட உண்மை, புரிஞ்சுங்களா? ஊர்ஜிதப்பட்ட உண்மை, புரிஞ்சுங்களா? அதனால வந்து இதை பற்றி எதுவுமே யாருமே வந்து விமர்சனம் கூட பண்ணலை. எங்கேருந்து இந்த காசை கொண்டு வருவேன்னு விஜய் சொன்னப்ப இதை விமர்சனம் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து எதிர்கட்சிகள் இருக்குது. அப்படின்றதுக்கு தான் மக்கள் கொடுத்த மேண்டேட் சார். இது மக்களாட்சி, புரிஞ்சுங்களா? மக்கள் கொடுத்த மேண்டேட் இது, புரிஞ்சுங்களா? எங்கெங்கன்னா காசு வருது, எதுனா காசு வருதுன்னு வச்சார்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே சொன்னார். ஏன் ஒரு எதிர்கட்சி கூட இதை பற்றி பேசவே இல்லை? இந்த காசு நான் இங்கேருந்து கொடுப்பேன் அங்கேருந்து கொடுப்பேன்னு கரெக்டாக சொன்னாரா இல்லையா? ஏன் அதை பற்றி சொல்லவே இல்லை? ஸோ ஊர்ஜிதமாக இது அவர் சொன்ன கால்குலேஷன் வந்து உண்மையான ஒரு கருத்து தான். இப்போ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இங்கே ஜாதிவாதியான வாக்குகள் தான் ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு அடிப்படுவாங்க. இப்போ கொங்கு மண்டலம்னா இந்த ஜாதிய வாக்குகள் இந்த வேட்பாளர்களை போடும்பொழுது இது இதாகும். அது மாதிரி தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய வேட்பாளர்கள் போடும்போது இந்த ஜாதி வாக்குகள் இவ்வளவு இருக்கின்ற மாதிரி வேட்பாளர் அறிவிப்புலேருந்து கூட்டணி கணக்கில் வரைக்குமே நடக்கும். ஆனால் இது எல்லாமே தாவேக்கா அன்னைக்கு உடைச்சதா பார்க்கப்படுது. அது நீங்க சந்தோஷப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா? சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா. ஓகேங்களா? அப்படின்னா அதை வாழ்த்துங்க. அது ஒரு கேள்வியே கேட்காதீங்க, சந்தோஷப்படுங்க. சந்தோஷமா தான் நான் கேட்குறேன். இந்த ஒரு கட்டமைப்பு உடைப்பு இருக்குல்ல, பொதுவாக திராவிட கட்சிகள் இவங்க பாஜகவில் வந்து ஜாதி 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 கிடையாது மதம் கிடையாதுன்னு சொல்ற திராவிட கட்சிகள் நீங்க ஜாதி பத்தி தான் சீட்டு கொடுக்குறான்றீங்க. அதை வந்து உடைச்சிட்டாரு, புரிஞ்சுங்களா? அதை உடைச்சவர் வந்து விஜய். ஸோ மக்கள் யாருக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க? புரிஞ்சுங்க. அதை உடைச்சவர் விஜய் உடைச்சு ஜெயிச்சு காட்டியிருக்காரு, புரிஞ்சுங்களா? அது பண்ணது வந்து யார்? விஜய், புரிஞ்சுங்களா? மக்கள் வந்து இதெல்லாம் விரும்புகிறாங்க. அதாவது கிரிக்கெட் போர்டில் தமிழன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி போட மாட்டோம், புரிஞ்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கால நீ எங்கே வேணால் எப்படி வேணால் நிற்கலாம், ஜாதி ஒன்றும் கிடையாது அப்படின்றத உடைச்சவர் இன்னைக்கு வந்து நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. மக்கள் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இது மக்களின் ஆட்சி, இது மக்களின் வெற்றி, இது மக்களின் ஆட்சி, மக்களின் வெற்றி. விஜய் இவர் வந்து நேர்மையான அரசு கொடுப்பாரு, கரப்ஷன் ஃப்ரீ அரசு கொடுப்பாரு, புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? கமிஷன் ஃப்ரீ கான்ட்ராக்டாக இருக்கும். அப்படிங்கும் போது எல்லா விஷயத்துலையுமே வந்து மக்கள் இது அவருக்கு கொடுத்த மதிப்பு மேண்டேட், புரிஞ்சுங்களா? இது வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சில இடத்துல ஜாதிகள் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி சில இடத்துல ஜாதிகள் இருக்குது. ஸோ இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், நாளைக்கு கண்டிப்பாக இது அதுவும் ஒழியும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களாக மனிதநேயம்தான் மக்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் வந்து சில மாவட்டங்களில் இருக்கிற ஜாதி அமைப்பு கூட உடைச்சு தள்ளப்படும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்திருக்காரு. அவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு, வேற யாரும் ஏற்படுத்தியிருக்காரு? மாற்றம் கொண்டு வந்த திமுக அரசு வந்து ஜாதி பத்து தானே சீட்டு கொடுக்குது, புரிஞ்சுங்களா? அதிமுக ஜாதி பத்து தானே சீட்டு கொடுக்குறாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாருங்க? விஜய் தாங்க கொண்டு வந்திருக்காரு. இதுவே ஒரு மாற்றம் இல்லையா? இன்னைக்கு 35 வயசு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர்கிட்ட வந்து சட்டசபை ஏற போகிறாங்க. 27 பேர்கள் 25 பேர்கிட்ட போகிறாங்க பாருங்க, சட்டசபை ஏற போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். யங்ஸ்டர்ஸ் இன்னும் வரணுங்க, புரிஞ்சுங்களா? எல்லாருமே வந்து உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னு
ஓகேங்களா? எல்லாருமே என்ன நீங்கள் வந்து என்ன தெரியுங்கிறத நீங்கள் 5 வருஷத்தில் பார்ப்பீங்க. இல்லை அதான் இப்போ சட்டசபைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முதல் முறையாக சட்டசபைக்குள் நுழைகிறவர்கள் இப்போ ஜெயஸ்ரீ பிரபாகரன் போன்றவர்கள் தவிர்த்து விஜய் முதல் கொண்டு எல்லாருமே முதல் முறையாக உள்ளவங்க. திமுக அதிமுகவில் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்து பழக்கப்பட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் இவர்களை இந்த புதியவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கமிஷன் வாங்கிட்டு, ஏன் சார் எத்தனை வாட்டி சார் பதில் சொல்கிறது? கமிஷன் வாங்கிட்டு தானே சார் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அது இல்லாமல் பண்ணுவாங்கங்க. அதாங்க டிஃப்ரென்ஸு. இல்லை நீங்கள் எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் அதுக்கு பதில் வந்து இதுதான் சார். வேறு என்ன சார் பதில் சொல்ல முடியும்? இவங்க லஞ்சம் வாங்கலான்னு சொல்கிறீங்களா? இவங்க ஊழல் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? எல்லாத்து மேலேயும் வந்து அலிகேஷன் இருக்குதா இல்லைங்களா? எல்லா ஆட்சியிலுமே குற்றங்கள் நடக்கும், தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்களோ இது மாதிரி முன்னெடுப்பாங்க. அதை தாவேக்கா எப்படி சமாளிக்க போகிறது? அது எப்படி அது எதிர்கொள்வார்கள்ன்றதுக்கு ஜெயிப்பாங்களான்னு கேட்டோம், ஜெயிச்சிட்டோம். புரிஞ்சுங்க. எப்படி சமாளிப்பாங்கன்னு கேட்டால் சமாளிப்போம். புரிஞ்சுங்களா? எப்படி சமாளிப்பேன்னு கேட்டிங்கன்னா, எங்க நல்லா ஆட்சி கொடுக்கும்போது என்னங்க குறைகள் இருக்கும்? இப்போ தாவேக்கா மேலே ஒரு குறைகள் இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். புரிஞ்சுங்களா? இந்த கருப்பாடுகள்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்படிங்கும்போது செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிடலாமா? எல்லா இடத்துலையுமே தப்புகள் நடக்க தான் செய்யும். புரிஞ்சுங்களா? ஹவு யூ அட்மினிஸ்ட்ரேட் தட், எப்படி அதை கையாளுற போகிறீங்க அப்படின்றதுக்கு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க மேண்டேட். எப்படி பண்ண போகிறோம் நல்ல விதமாக பண்ணுவோம். இவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். வேறு என்ன நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை சார் நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். என்ன பதில் இது? புரிஞ்சுங்களா? தயவு செய்து நான் போடுங்க. இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நல்லபடியாக ஊழலற்ற அரசாக இருக்கும். ஓகேங்களா? கமிஷன் ஃப்ரீ கான்ட்ராக்டு, லஞ்சம் ஊழல் எதுவுமே வந்து இருக்காது. ஓகே, நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாக்கடை மாதிரி இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுங்களா? ஊறி போயிருக்கு. இங்கே வந்து அந்த ஏதோ கமல் படத்தில் சொல்லுவாங்க, லஞ்சம் எல்லாத்துலேயும் இருக்குப்பா, இங்கே வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்குறாங்க. வேலையை மீறுறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்கணும். எல்லா உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வேலையை மீறுறதுக்கு தான் வந்து லஞ்சம் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் இங்கே வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் இருக்குங்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு உடைக்கப்படும். இது ஒரே ஒரு வேர்டு மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேர்டை நீங்கள் மட்டும் புரிச்சுக்கோங்க. இங்கே இல்லமேட்டும் வேலை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்கப்படாது. நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு பத்திரம் கொடுத்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்ட். இது கண்டிப்பாக வந்து நல்ல ஆட்சியாளர்கள் வந்தால் தான் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கீழே தான் இந்த கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் வராங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவை மாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மாற செய்வார்கள். இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் மேண்டேட் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஊழலற்ற அரசாக இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அதாவது முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு எந்த திட்டத்தை எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில்? நீங்கள் அது ஏன்னா அவர் வந்து படிப்படியாக கண்டிப்பாக அதை செய்கிற ஒரு விஷயம். பொதுவாக ஒவ்வொரு கட்சி புதுசாக ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்து அப்படின்ற மாதிரியான இது இருக்குல்ல. எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். நாங்கள்ல எல்லா எல்லாருமே எலெக்ஷன் இது ஃபைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை எல்லாத்தையும் வச்சுட்டு பாக்கி இருக்க சொத்தன்னா வந்து அரசோடமை ஆக்கணும். சூப்பரா அந்த அஃபிடவிட்ல காட்டின சொத்தை தவிர மிச்சம் ஏதாச்சும் சொத்து வச்சுருந்தாங்கன்னா அரசோடமை ஆக்கணும். இது சூப்பராக இருக்கா? ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னா வந்து 4 கோடி ரூபாய் கார் இல்லாத முதல்வர், நடைமுறை சாத்தியமா சார்? எதுங்க நடைமுறை சாத்தியமா? ஏன் நடக்காது கேக்குறேன். ஏங்க ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நடைமுறை சாத்தியம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கவர்னன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை சார். உங்களுக்கு டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை இல்லை. நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம அப்படி ஒரு கட்டமைப்புல வாழ்ந்திருக்கேன் நான். அதனால இல்ல அதுதான் நான் சொல்றேன் சார். உடைக்கணும் சார். நீங்க கேட்டீங்க, என்னோட நீங்க கேள்வி கேக்குறீங்க, என்னோட பதில சொல்லிட்டேன். புரிஞ்சுங்களா? அஃபிடவிட் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. விஜய் அவர்கள் 600 கோடி டிக்ளேர் பண்ணியிருக்காருல்ல. புரிஞ்சுங்களா? விஜய் அவர்கள் 600 கோடி டிக்ளேர் பண்ண அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் எவ்வளோ டிக்ளேர் பண்ணி, எக்ஸ் முதல்வர் எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்காரு? 4 கோடி போட்டிருக்காரா? பாக்கி இருக்கிறதெல்லாம் அரசு உடைமை. புரிஞ்சுங்களா? எல்லாம் என்னென்ன எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்த அஃபிடவிட்டை தவிர பார்த்தீங்களா பாக்கி எல்லாமே வந்து அரசு உடைமை ஆக்கப்படும் அப்படின்னு ஒரு இது பண்ணி இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு சொல்கிறதையும் செய்வார் சொல்லாதையும் செய்வார்னால நான் இதை ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். கஜானா ஃபில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். 50,000 கோடி நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து தெம்பு இருக்குன்னா இவங்க காசெல்லாம் எடுத்தோம்னாவே தமிழ்நாட்டு கடன் அடைச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கிட்ட நம்ம கடனில் போயிருக்கோம். புரிஞ்சுங்களா? எங்கேயுமே போக வேணாம்.
ஓகேங்களா. இந்த இந்த இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸாக இருந்தாங்க பார்த்தீங்களா 234 எம்எல்ஏ, புரிஞ்சுங்களா. அதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏஸ் ஒரு 15 வருஷம் எம்எல்ஏ மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு, புரிஞ்சுங்களா, மொத்தமாக நீங்கள் அவங்களோட அஃபிடவிட்னா எடுத்து இந்த சொத்துக்கு தவிர இருந்துச்சு எந்த சொத்து இருந்துச்சுனாலும் எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிவிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. அது வந்து வேலை செஞ்சிச்சுனாவே போதும். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு இதுக்கு தனியாக ஒரு டேரக்டர் போட்டு மேனேஜ் பண்ணாங்கன்னாவே போதும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே பாயிண்ட் பண்ணி காட்டுவேன். இல்லை இந்த சொத்துக்கு மேலே இங்கே எங்கே சொத்து இருக்குது, இது யாருது, இது பினாமி டிரான்சாக்ஷன், தூக்குன்னு எல்லாத்தையும் தூக்கலாம். நியாயப்படி கேஸ் போட்டே தூக்கலாம் சார். ஓகே, நியாயப்படி நான் அஸ் அ லாயரை நான் சொல்கிறேன், நியாயப்படி கேஸ் போட்டே தூக்கலாம். எல்லாம் கேட்கலாம்ல. டிபின்னு சொல்லுவாங்க, டிபி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சொத்து குவிப்பு, புரிஞ்சுங்களா. அந்த வழக்கை வந்து எல்லாத்து மேலேயும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிக்டாக எல்லாத்து மேலே. ஏன்னா இன்னைக்கு டிவிஎஸ்சினா வேலை செய்யாமல் இருந்துச்சு, அந்த டிவிஎஸ்சி வந்து வேலை செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக அடித்து எல்லாத்தையும் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலிடிக்ஸ், இந்த எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சீஃப் இன்ஜினியர்னா பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சுற்று வச்சுருக்கான், புரிஞ்சுங்களா. வெறும் சீஃப் இன்ஜினியர், பாலம் கட்டுறது இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சைன் போடுறதுக்கு சீஃப் இன்ஜினியர், அவங்கள்ட்டனா மொத்தமாக டிபி கேஸை வந்து விஜிலன்ஸ் வந்து ஆக்டிவாக வேலை செஞ்சிச்சுனாவே நான் சொல்கிறேன் 20 லட்சம் கோடி சார் ரெவன்யூ எடுக்கலாம். ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு 10% கமிஷன், மக்கள் எல்லாமே நீங்கள் 10% கமிஷன் கொடுக்கலாம், புரிஞ்சுங்களா. இன்கம் டேக்ஸில் கொடுக்குறாங்க சார். அதே மாதிரி நம்ம இங்கேயும் கொண்டு வரலாம். இந்த டிவிஎஸ்சி ஆரம்பிச்சாங்கனாவே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டாங்கனாவே, புரிஞ்சுங்களா, கஜானாவை நான் ரொப்பி காட்டுவேன். இல்லை, ஒரு நினைவுக்காக பாஜகவும் இது போல தான் சொன்னாங்க. வெளிநாடுகளில் சுவிஸ் வங்கியில் மக்கள் பணம் இவ்வளோ கோடி பதுக்கி இருக்குது, அதை எடுத்து வந்தாலே இவ்வளவு பணம் போட அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் முறை ஆட்சி வந்திருக்காங்க. எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் நீங்கள் சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்தில் வந்து பார்க்குற மாதிரியான இருக்குது. இது போன்ற நிகழ்வு திரைப்படத்தில் இல்லை சார், நான் டிபார்ட்மெண்ட் சொன்னேன், யார் யார் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா. கண்டிப்பாக வந்து அவங்க எல்லா அஃபிடவிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, எடுத்து வச்சு பாக்கி இருக்க சொத்துக்குன்னா மொத்தமாக அட்டாச்மெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது. ஆஸ் பர் லா பினாமி ஆக்ட் இல்லை வந்து இந்த சட்டம், இந்த கேஸை போட்டு நான் வந்து எதுவுமே நான் வந்து இதெல்லாம் சொல்லலை, புரிஞ்சுங்களா. நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். 4 கோடி ரூபாய்க்கு மேலே காசு இல்லாத முதல்வர் படகு சவாரிக்கு 6000 ரூபாய் செலவு. இவர் இப்போ போயிட்டு வந்த ஊட்டி இதுக்கு ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் தங்கி அங்கே ஒரு ரூம் வந்து 22,000 ரூபாய், புரிஞ்சுங்களா. அதுக்கே நான் கணக்கு கேட்பேன், இந்த காசுனா உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நம்ம கேட்டு நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு இல்லை சார், நம்ம ஜென்ரலாக டிவியில் பார்க்குறோம், அவரை வந்து நம்ம போய் அவர் ரூமை திறந்து நம்ம ஒன்றும் பார்க்கல, நான் டிவியில் பார்த்தது தான் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா. இன்றைக்கி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூமோட வாடகை 22,000, புரிஞ்சுங்களா, படகு சவாரிக்கு 6000, முதல்வருக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இன்னைக்கு இவ்வளோ அரசியல் பேச வச்சிருக்காருன்னா அது காரணம் யார் சார்? விஜய். இவ்வளோ மக்கள் இந்த அளவுக்கு அரசியல் பேசுகிறாங்கன்னா காரணம் யார்? விஜய் 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 தான். நிச்சயமா சார், நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்படம் போன்ற ஒரு அதிரடியான நடவடிக்கைலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அது வரக்கூடிய ஆட்சியில் விஜய் அவருடைய தலைமையில் நடக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட நேரத்தை உங்கள் சேனல் வழியாக நான் அதை ஒரு ஆலோசனையாகவும் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொன்னதே செய்வோம், செல்லாததும் செய்வோம்னு சொன்னார். 20 லட்சம் கோடி கஜானாவுக்கு கொண்டு வரதுக்கு இது வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுங்களா. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்து வேலை செய்ய வச்சிங்கன்னா போதும், புரிஞ்சுங்களா. இவ்வளோ பணம் இப்போ டிராஃபிக் போலீஸுக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, உனக்கு இவ்வளோ ஃபைன் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சு வேலை செய்கிறாங்களே, டாஸ்மாகில் டார்கெட் வச்சு வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டிவிஎஸ்சியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டார்கெட் வச்சு வேலை செஞ்சாங்கன்னா 20 கவர்மெண்ட்டோட ரெவன்யூ கொண்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து டிவிஎஸ்சிக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாங்கன்னாவே போதும். 50,000 கோடி இன்றைக்கி ஓட்டுக்கு 6,000 ரூபா கொடுத்துருக்கான்ல, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கான்ல, இந்த காசுனா இங்கேருந்து வந்துச்சு, கண்டிப்பாக, புரிஞ்சுங்களா. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் நான் ஒன்றும் இல்லைங்க, இது நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். நான் போட்ட ஆர்டிஐக்கு எனக்கு வந்து விவரம் வந்துச்சுனாவே போதும், நானே வந்து பொதுநல வழக்கு போடுவேன். இதுக்கு வந்து ஆட்சி மாற்றத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக செய்யலாம். நான் ஏகப்பட்ட ஆர்டிஐ போடுறோம். இப்போ திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் நாட் பி கிவன் டு யூ, புரிஞ்சுங்களா. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காம போகுது. அது கிடைக்கிற மாதிரி ஆர்டிஐ யார் ரன் பண்ணுறா? கடைசியில் கவர்மெண்ட் தான் பண்ணுது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்னால் எங்களுக்கு வந்துச்சுனாவே போதும், புரிஞ்சுங்களா. நானே பார்த்தீங்கன்னா இந்த இதுனா ஊழல் இது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம் சார்.
கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை பேனர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இருக்கு. என்னைக்காச்சும் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? லஞ்சம் கொடுத்துட்டு தானே வரீங்க. நாளையிலேருந்து மக்கள் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? மாற்றம் வந்து மக்கள்கிட்டே வரணும். நம்ம பேசுகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. மக்களும் சேர்ந்து வந்து நீங்கள் மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கவர்மெண்ட் வந்து நீங்கள் வேலை செய்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு நீங்கள் ஃபோனை போட்டு அங்கே கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எதுக்கடா நம்ம 4 நாள் அலைஞ்சிக்கிட்டு, ஓகேங்களா, அவன் கேட்குற 2000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான்னு நினச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை மாறப்பட வேண்டும்னா உங்கள் சேனல் வழியாக நான் கேட்குறேன், மக்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும் கேட்கணும். இது திமுக ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி கிடையாது. இது உங்களோட ஆட்சி. புரிஞ்சுங்களா? இது உங்களோட ஆட்சி. நீங்கள் கேட்கணும், எல்லாத்தையும் நீங்கள் வேலை செய்யணும். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே லஞ்சம் யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ மக்களும் வந்து மாறி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லணும். புரிஞ்சுங்களா? அந்த மாற்றம் வந்து மக்கள்கிட்ட வரணும். நிச்சயமாக அந்த மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். இந்த மாற்றம் வந்து இருக்கு. மக்களும் மாற வேண்டும்தான் நம்மளுடைய ஆசையாக இருக்குது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை வந்துட்டு இருக்கு. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.